உலகில் நடிப்பு, இயக்கம், பாட்டு, இசை, ஒளிப்பதிவு என்று சகலகலா வல்லவனாக திகழ்கின்ற டி. ராஜேந்தர். அவருடைய திரைப்படங்கள் பெரும்பாலும் காதல் திரைப்படங்களாகவே, நல்ல காதலை சொன்ன படங்களாகவே இருந்தன. அவரிடம் 1983 ஆண்டில் ஒரு நேர்காணல் பொம்மையில் எடுக்கப்பட்டது. உங்கள் படங்கள் எல்லாம் காதல்தானா? நீங்கள் காதலை பற்றி தான் யோசிப்பீர்களா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன அழகான பதிலை இங்கே உங்களுக்கு தருகின்றேன். 1983 ஆண்டின் டி. ராஜேந்தரின் பேட்டி இதோ. தங்கைக்கு ஒரு கீதம் படப்பிடிப்பில் இருந்த டி. ராஜேந்தரிடம் பொம்மை நிருபர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் இதோ. டி. ராஜேந்தர் என்றாலே காதல்தானா? அதற்கு டி.ஆர். சொன்ன பதில், காதல் இல்லாமல் எவ்வளவு திரைப்படங்கள் வருகின்றன, காதல் இல்லாமல் எவ்வளவு திரைப்படங்கள் வருகின்றன. படத்திற்கு படம் அதுதானே மைய கருத்து. காதல் திரைப்படங்கள் எவ்வளவு வந்தாலும் எல்லாமே வெற்றி பெற்று விடுகின்றனவா? இல்லையே. அப்படி பார்க்க போனால் எனக்கும் காதல் கதைகளாவது கிடைத்திருக்கின்றதே என்று சந்தோஷப்படுகிறேன். காதல் கதைகளாவது எடுக்க தெரிந்திருக்கிறதே என்று சந்தோஷப்படுகிறேன். செய்வன திருந்த செய் என்பார்கள். அதுபோல காதல் கதையாவது நான் சரியாக செய்கிறேனே, அதை சொல்லுங்கள். ஒருவன் முதல் படத்தில் எப்படி அறிமுகமாகிறானோ அதே போலதான் அவனுக்கு தொடரும். இது தமிழ் திரைப்பட உலகில் ஒரு சாபக்கேடு. நான் எனது முதல் படத்தில் காதல் கதையை கொடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றதால் என்னை நாடி வரும் தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி படத்தை எடுக்க சொல்கிறார்கள். கேட்டால் விநியோகஸ்தர்கள் அதை தான் விரும்புகிறார்கள் என தயாரிப்பாளர்களாகிய நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த திரைப்பட உலகில் ஒருவன் வளர்வது மிகப்பெரிய விஷயம். வளர்ந்து விட்டால் அவன் சொல்வதுதான் வேத வாக்கு. அதுவரை தன்னையும் நிலைநிறுத்திக் கொண்டு மற்றவர்களது பேச்சையும் புரிந்து கொண்டு முடிந்த அளவு செயலாற்றிக் கொண்டு வருவதுதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு வருஷத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் தங்கைக்கு ஒரு கீதம் படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து எடுத்து வருகிறேன். புதுமையாக மாறுபட்டு ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறேன். செய்வேன், செய்ய முடியும் என்ற திடமான நம்பிக்கை எனக்குண்டு. ஆனால் புதுமையான சிந்தனைகளை எவ்வளவு பேர் வரவேற்கிறார்கள்? நான் இதுவரை எடுத்த படங்களை பார்த்தால் நான் பின்னோக்கி போகவில்லை, முன்னேறுகிறேன் என்பது தெரியும். அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்கும் வரை என் வளர்ச்சி குறையாது. என்னுடைய வளர்ச்சி முன்னோக்கிதான் இருக்கும். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், நடிப்பு, இப்பொழுது ஒளிப்பதிவும் கூடியிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொண்டு ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கு டி.ஆர். சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. என்னிடம் இருக்கும் திறமையை ஏன் முழுமையாக நான் உபயோகிக்க கூடாது? ஆரம்பத்தில் இருந்தே நான் வசனங்கள் எழுதுவதும் பாடல்கள் எழுதுவதும் என்றுதான் இருந்தேன். என் படங்களில் நான் விரும்பும் அளவிற்கு எல்லாவற்றையுமே நிறைவாக செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த விஷயங்களை தெரிந்தது என்று நிரூபித்து வெற்றி கண்ட விஷயங்களை நானே செய்வதில் தவறென்ன? இவைகள் மட்டுமல்லாமல் என்னுடைய படத்திற்கு நான் வசனம் எழுதாமல் என்னுடைய பாட்டுக்கு மற்றவர்கள் இசை அமைக்கவோ என்னுடைய கதை வசனத்தை மற்றவர்கள் இயக்க வேண்டும் என்றோ நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? இது மட்டுமல்ல, நான் இசையமைக்கிறேன் என்றோ நான் பாடல் எழுதுகிறேன் என்றோ சென்று யார் பிழைப்பையும் கெடுப்பதில்லை. சென்ற வருடத்திற்கு நானே ஒரு படம்தான் எடுத்தேன். இந்த வருடத்தில் தங்கைக்கு ஒரு கீதம் கொடுக்க இருக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் ஒரு ஆசை உண்டு. பரிட்சார்த்தமாக நாமே நமது படத்தை ஒளிப்பதிவு செய்தால் என்ன என்ற ஆசை ஏற்பட்ட பொழுது அதை நிறைவேற்ற விரும்பினேன். அதற்காக நான் வேறு எந்த தயாரிப்பாளரையும் நாடவில்லை. சொந்தமாக நானே தயாரிக்கும் படத்தில்தான் நான் எனது பரீட்சையை செய்து பார்க்கிறேன். செலவானாலும் என்னை தானே அது பாதிக்கும். உண்மையாக சொல்ல போனால் ஒளிப்பதிவினால் செலவு அதிகமாகத்தான் ஆகிறது. என்றாலும் அதை செய்யும் போது பார்த்தேன் என்ற மனநிறைவு கிடைத்திருக்கிறது அல்லவா, அது போதும். டி. ராஜேந்தரின் இந்த பதில்களை படிக்கும் பொழுது ஆர்வம், உழைப்பு, புதுமை முதலிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம்.
அப்படி ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு போராளிதான் டி ராஜேந்தர் என்பது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.